வணக்கம். இப்போ நான் கும்மிடிப்பூண்டியோட என்ட்ரன்ஸ் பைபாஸ்ல இருந்து பிரிட்ஜு கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்க இந்த பிரம்மாண்ட ஏரியா பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டில ஸ்டார்ட் பண்ணி கவரப்பேட்டை வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நீளமான இந்த ஏரி ஒரு ஆபத்தான ஒரு இதுவை நோக்கி போயிட்டு இருக்கு. குறிப்பா இப்போ தாமரக்குளம் பஜார்ல இருக்க தாமரக்குளம் வந்து அழிவு நோக்கி போயிடுச்சு, அழிவு நிலையில இருக்கு. அதை மீட்டெடுக்கக்கூடிய நிறைய குரல்கள் எழும்பி பெரிய பிரச்சனையா இருக்கிற சூழல்ல இதையும் நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். இதுக்கு 2 அவுட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா புதுகும்மிடிப்பூண்டி வழியா தண்ணி வெளியேறுது, இன்னொன்னு கன்னியம்மன் கோயில் கிட்ட இருந்து ஒரு கழிவு நீர் வெளியேறுது. PWD கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா ஏரி தன்னைத்தானே தான் பாதுகாத்துக்குன்னு தான் சொல்லணும். PWDன்றது வந்து இந்த சீரமைச்சு இதெல்லாம் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. மண் எடுக்கும் போது மட்டும் கரையை உடைச்சு மண் எடுக்கிறாங்க போகுது. இதுதான் நான் பார்த்தது. ஏன் இதை நான் இவ்வளவு சீரமா பண்றேன்னா, கீழே ஒரு வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு ஊரோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளசண்டா இருக்கும், என்ட்ரன்ஸ் அழகா இருக்கும், நீர் ஊற்று அது மாதிரி அழகான ஒரு இது உள்ள என்ட்ரன்ஸ் வருவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துல RDO ஆபீஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உள்ளே வர முடியாது, அவ்வளவு நாத்தம். ஏகப்பட்ட, அதாவது ஒரு என்ன சொல்றது, கீழே பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, குப்பை குடோன் மாதிரி இருக்குது. குப்பை கிடங்குல எப்படி குப்பை கொட்டி வச்சிருக்கோம், பன்னி மேயிறது, நாய்கள் இதாகிறது, ஒரு நாத்தம், புகை, இதெல்லாம். அதாவது அந்த இடத்த நீங்க கிராஸ் பண்ண முடியாது, அவ்வளவு ஒரு மோசமான. அதுல குறிப்பா இங்க இருக்கக்கூடிய எல்லா வீட்டு கழிவுகள்ல இருந்து, தனி மனிதர் கம்பெனில வர கழிவுகள்ல இருந்து, இந்த கோழி ஆடு இதெல்லாம் வெட்டக்கூடிய அந்த இறக்க எல்லாமே அந்த தண்ணி போற இடத்துலதான் கொட்டுறாங்க. அந்த இடத்துல நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா வயிறு வந்து அப்படியே கரண்ட் வாந்தி வந்துடும். இதுல ஏன் இந்த டைம்ல இந்த ஏரியை கனெக்ட் பண்றேன்னா, சில கழிவுகள் ஏரி உள்ளயும் கலக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல வர கழிவுல தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா இது வழியா அந்த கொட்டக்கூடிய அந்த குடல், மனித கழிவுகள், ஆடு மாடு எல்லாம் வெட்டி போடுற கழிவுகள் மூலியமா இங்க போற ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி பல கிராமங்களுக்கு வந்து போய் சென்று சேருது. அதுவும் குறிப்பா இந்த மழை காலத்துல நிறைய தொற்று நோய், இந்த குடல், இந்த கழிவுகள் மூலியமா தொற்று நோய்கள் மிக பிரம்மாண்ட அளவில். அந்த குப்பைகளை வந்து கிளீன் பண்ணி இனிமேல் அது கொட்டாத அளவுக்கு ஒரு CCTV கேமராவோ அதெல்லாம் பனிஷ் பண்ணி யாரு கொட்டுறாங்கன்றது கண்காணிச்சு அதை பனிஷ் பண்ணி இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா மிகப்பெரிய தொற்று நோய். ஏன்னா ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணும் போது கண்டுக்காதனால இப்ப நிறைய பேர் ரைட் ராயில எடுத்து வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மிக மோசமான கழிவுகள் வந்து கொட்ட ஆரம்பிச்சு அடுத்த லெவல் போயிட்டு இருக்கு. அதனால இமீடியட்டா PWD இதை ஒரு கண்காணிப்போ இல்லை இதுக்கான என்ன ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா இது ஏரியை மட்டும் காக்குறது இல்ல, பல ஊர்ல இருக்கிற நீர்நிலைகளோட பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. அதனால தொற்று நோய் பரவறதுக்கு முன்னாடி, ஃபியூச்சர்ல பெரிய இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடி இதை உடனே அட்ரஸ் பண்ணி அதை கிளீன் பண்ணணுன்றது இந்த தருணத்துல நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.